ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதிலிருந்து நாளொரு வண்ணமும் பொழுதொரும் மேனியமாக அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்து வருகிறார். குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு தாக்கத்தை, ஒரு பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்பினுடைய அதிரடி நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையிலே ஐரோப்பிய யூனியன் லீடர்கள், ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நாடுகளின் தலைவர்களும் அவசரமாக பாரிஸில் இன்று கூடி விவாதிக்க இருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இதற்கு முன்னால் நடந்தது இல்லை. ஒரு நாட்டின் அதிபருடைய செயல்கள் குறித்து விவாதிப்பதற்காக மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதுவும் இவருடைய நட்பு நாடுகள், அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இருப்பதுதான் ஐரோப்பிய உள்ள பெரும்பாலான நாடுகள், அந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திடீரென ட்ரம்பின் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையிலே பாரிஸில் கூடுகிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான சர்வதேச அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. என்றால் அதிபராக பதவியேற்றிருந்து அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். குறிப்பாக உக்ரைன் போர் நடப்பதற்கு பெரும்பாலான பக்கபலமாக இருந்து ஐரோப்பிய யூனியனுடன் அமெரிக்காவும் சேர்ந்துதான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ரஷ்யா எதிர்த்து போரிடுவதற்கு பணபலம், ஆயுத பலம் என அனைத்தையும் கொடுத்து உதவி வந்தார்கள். ஆனால் தற்போது திடீரென உக்ரைனுடன் போரை நிறுத்த வேண்டும், ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என ரஷ்யாவுக்கு அழுத்தத்தை கொடுப்பதை விட உக்ரைனுக்கு தான் அதிக அழுத்தத்தை கொடுத்து வருகிறார் ட்ரம்ப். இதனால் ஜெலன்ஸ்கி தற்போது ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை சந்தித்து ட்ரம்புக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அதன் எதிரொலியாக கூட இந்த கூட்டம் இருக்கலாம். என்றால் ஐரோப்பிய யூனியன் திடீரென ட்ரம்ப் ஒரு உத்தரவை போடுகிறார். ஐரோப்பிய மிலிட்டரி பட்ஜெட், அதாவது ராணுவத்திற்கான பட்ஜெட்டை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் எங்கள் ஆயுதங்களை நீங்கள் வாங்க வேண்டும் என்ற வகையில் மறைமுகமான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப். இவையெல்லாம் தற்போது ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. பொதுவாக இமானுவேல் மேக்ரான் ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமானவர், நட்பானவர் என்று கருதப்படுவது. என்றால் ட்ரம்பை கடந்த டிசம்பர் மாதம் கூட அதிபராக பதவியேற்பதற்கு முன்பாகவே அவரை அழைத்து விருந்தோம்பல் கொடுத்து வரவேற்று உபசரித்தவர் தான் இமானுவேல் மேக்ரான். அதே போன்ற ட்ரம்ப் பதவியேற்ற பிறகும் ஒன்றாக இணைந்து போராடுவோம், பணியாற்றுவோம், அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் நமது இரு நாடுகளும் உலகத்திற்கு எடுத்துக்கட்டா இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார் இமானுவேல் மேக்ரான். அப்படிப்பட்ட நெருக்கமான நட்பாக இருந்த இமானுவேல் மேக்ரானே தற்போது ட்ரம்புக்கு எதிராக அவரது நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஐரோப்பிய யூனியன் நாட்டில் உள்ள தலைவர்கள் அனைவரையும் அழைத்து பாரிஸிலே அவசர கூட்டம் நடத்துவது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் என்ன நடவடிக்கை, என்ன எடுக்கப் போகிறார்கள், தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப் போகிறார்களா அல்லது வெறும் ஆலோசனை கூட்டம் தானா என்றால் ட்ரம்பின் நடவடிக்கை உலக அளவிலே பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ட்ரம்பும் அதைதான் சொல்லி வருகிறார். நான் வந்ததிலிருந்து அமெரிக்கா உலகின் தலைப்புச் செய்தியாக தினமும் மாறிக்கொண்டிருக்கிறது என்று. அந்த வகையில் இருக்கும்பொழுது தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு என்ன செக் வைக்கப் போகிற ஐரோப்பிய யூனியன் என்றால் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எப்பொழுதுமே அமெரிக்காவுக்கு நேச நாடுகளாக, நாட்டோ கூட்டமைப்பில் ஒரு அங்கம் வகிக்கும் நாடுகளாக, நட்பு நாடுகளாக இருந்து வருகின்றன. தற்போது அமெரிக்காவுக்கு எதிராகவே, அதாவது ட்ரம்பின் நடவடிக்கைக்கு எதிராகவே ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசிப்பது என்பது மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.